ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5 கீ செயின்ஸ் அதுக்கப்புறம் 2 பெண்டன்ட் மேக் பண்ண போகிறோம் ரெசின் யூஸ் பண்ணி. அதோட மேக்கிங் வீடியோ தான் நீங்கள் இந்த இதில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது 2:1 ரேஷியோ ரெசின். நான் எனக்கு தேவையான அளவு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் நான் வெயிட் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போது நான் எனக்கு தேவையான அளவு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பபுள் ரிமூவ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு கப்பில் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போது நான் எனக்கு தேவையான அளவுக்கு இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரெட் கலர் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ரெட் கலரை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதில் நான் எனக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. அதில் நான் இன்றைக்கி 5 கிச்சன்ஸ் மேக் பண்ண போகிறேன். அதில் 3 ஹார்ட் ஷேப்லேயும் 2 இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் நான் மேக் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப் 3 இதுலேயும் நான் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் 2லேயுமே இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அது ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்றதை நான் ஒன்ஸ் இந்த மாதிரி நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு இதில் ஃபயர் கன் யூஸ் பண்ணி அதில் பபுள் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ ஃபயர் கன் யூஸ் பண்ணி எல்லா பபுள்ஸும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி இது எனக்கு இந்த ரெசின் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸில் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அதுக்கு நான் ரெஸ்ட் டைம் விட்டுருக்கேன். இப்போ அடுத்தது நான் ஒரு ஜுவல்லரி மோல்டு எடுத்து அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு ரெசின் எடுத்திருக்கேன். அதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹார்ட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஹார்ட், ஒரு பெரிய ஹார்ட் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு சின்னதில் பெருசில், அதுக்கப்புறம் சின்னதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெசின்ஸ் நான் ஊற்றிட்டு அதில் பெரிய ஹார்ட்டில் இந்த மாதிரி 2 இனிஷியல்ஸ் வைக்கிறேன். இது நான் இப்போ இந்த ஆல்ஃபபெட் பீட்ஸ் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணி தான் நான் இந்த இது வச்சிட்ருக்கேன். இப்போ இதில் நான் இப்போ 2 இதையும் வச்சிட்டேன். அடுத்தது இன்னொரு குட்டி ஹார்ட்டில் ஜேன்ற இனிஷியல் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ரோஸ் பெட்டல்ஸ் நல்லா ட்ரை பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இந்த இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுதான்றதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இன்னும் கொஞ்சம் ரெசின் ஊற்றி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு இதுலேயும் நம்ம போட்டாச்சு. ஆக்சுவலாக இப்போ ஃபயர் கன் யூஸ் பண்ணுறோம். இதில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஃபயர் ஆயிடுச்சு. இதில் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல பபுள் ஸ்ப்ரேயை நான் அடிச்சிட்டேன். பபுள் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நான் உடனே ஃபயர் கன் யூஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் யாருமே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் பபுள் ஸ்ப்ரே அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸாவது, அட்லீஸ்ட் 2 மினிட்ஸாவது நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் வேணால் ஃபயர் கன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதும். ஆனால் மேக்ஸிமம் பபுள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா அவ்வளோவா பபுள் ரிமூவ் ஆகாது. ஸோ நம்ம ஃபயர் கன் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும். அது ஒன்று தான் மெயின். இப்போ இந்த மாதிரி நம்ம 5 ஷேப்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோமா. இதில் நான் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் ஒரு 5 நேம்ஸ் நான் ஆல்ரெடி நான் டபுள் சைடு
டேப்பில் வந்து நான் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டி வச்சு நான் கட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஹாஃப் ட்ரை ஆன ஸ்டேஜில் இந்த மாதிரி நேமை வந்து உள்ளே வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இதே இது நீங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேம் வந்து உள்ளே வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ வந்து இந்த மாதிரி 5 நேம்ஸும் வந்து நான் 1 by 1 செட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் அகெயின் நம்ம வந்து மேலே வந்து ரெசின் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் எடுத்தேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் கோட்டிங் மேலே வந்து இன்னொரு டைம் வந்து ரெசின் வந்து ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் இருக்கும்ல அதை வந்து நான் சும்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கேன். போட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் கோட்டிங் இந்த ரெசன் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் மேலே வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். 5 கீ செயின்ஸ்க்கும் நம்ம அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ நான் எல்லா இதுலேயும் ஊற்றிட்டேன். நான் வந்து மறுபடியும் அகைன் வந்து நான் ஒரு 8 hours விட போகிறேன். விட்டு நான் எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நல்லா இருந்தால் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து டீமோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் டீமோல்ட் பண்ணி இந்த மாதிரி கீ செயின் ரிங் வந்து நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு டீமோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து டீமோல்ட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீ செயின் ரிங் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் எல்லா இதுக்கும். அண்ட் நம்ம இன்னொன்று செஞ்சு வச்சுருந்தோம்ல பெண்டன்ட், அதையும் வந்து டீமோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கீ செயின் ரிங் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம கீ செயின் ரிங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ அதே மாதிரி பெண்டன்ட்டுக்கும் வந்து ஒரு 2 ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த பெண்டன்ட்டோட ஹோலில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் செயினும் எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ செயினும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு பெண்டன்ட்டுக்கும் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து அதிலே வந்து ஹோல்ஸ், அதில் சில மோல்டில் வந்து அதிலே ஹோல்ஸ் இருக்கும், சில வந்து இதில் வந்து இருக்காது. அப்படி இருக்காத இதில் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் ட்ரில் யூஸ் பண்ணி அதில் மேலே ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஹெட் பின்னோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் வந்து நான் ஒரு செயின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் செயின் பெண்டன்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கீ செயின் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கீ செயின்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டா இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம்.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பீட்ஸ், பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் ஆன்டி டர்னிஷ் செயின்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே, சார்ம்ஸ், பீட்ஸ் எல்லாமே கூட என்கிட்ட இருக்குது. இப்போது இது வந்து நம்மளுக்கு பெண்டன்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இன்ஸ்டா இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.